நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமீன். ஆமாம், நம்ம 4வது அதிகாரத்தை கொஞ்சம் பார்த்தோம். நம்ம ஆதியாகமம் 4:1-7 வரலையுமே நம்ம பார்த்தாக்கா அவங்க காணிக்கை கொடுக்குறது நமக்கு தெரியுது. ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தார், காயின் காணிக்கை அங்கீகரிக்கலை. அது நம்ம தியானிச்சிருக்கோம். அவன் காணிக்கை அங்கீகரிக்கலை அப்படின்னு இவன் எரிச்சலாக இருக்கிறான், கோபமாக இருக்கிறான்னா அதை கேட்குறாரு கர்த்தர். ஏன் உன் முகம் மாறி இருக்கு? நீ ஏன் எரிச்சலாக இருக்கிற? நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை தானே. நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம காணிக்கை கொடுக்குறோம், தசம பாகம் கொடுக்குறோம், இன்னும் சோத்திர காணிக்கை கொடுக்குறோம், பொருத்தனை காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம மனநிலைமை என்ன மாதிரி இருக்குது? அதை நம்ம கர்த்தருக்காக கொடுக்குறோமா? அதை உற்சாகமாக கொடுக்குறோமா? அது கர்த்தருக்கு பிரியமாக கொடுக்குறோமா? நம்ம கர்த்தர் கையிலேருந்து வாங்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறோம். அது நம்து கிடையாதுங்க. சம்பாரணை பணம் நம்து இல்லை, கர்த்தர் கொடுக்குறாரு நம்மளுக்கு. அதில் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சபையில் கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம நான் கொடுத்து தான் பாஸ்டர் பொழைக்கிறாரு அப்படி கொடுத்தா பாவம். அது கடமைப்பா கொடுக்கலாம் அப்படின்னா பாவம். அது நன்மை கிடையாது, அது நல்லது கிடையாது. நீங்கள் கொடுத்தது நான் நன்றி உள்ள இதயத்தோட உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அது கொடுக்கணும். காணிக்கை 2 பேரும் தான் கொடுத்தாங்க. இவனு தான் கொடுத்தாங்க, அவன் தான் கொடுத்தாங்க. 2 பேருமே காணிக்கை தான் கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் அந்த மனநிலைமை தான். நாங்கள் விதவை காணிக்கை கொடுக்குது ஏசப்பா பார்க்குறாருல. இங்கே ஏசப்பா மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் கூட கோயிலில் காணிக்கை போடும் போது கூட பார்க்குறாரு ஏசப்பா விதவை எவ்வளோ காணிக்கை போடுறா அப்படின்ட்டு பார்க்குறாரு கர்த்தர். அவகிட்ட இருந்து 2 ரூபாவை கொடுக்குறா. எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து கொடுத்தீங்க, அதான் கொடுக்கணுமே அப்படின்னு கொடுத்தீங்க. ஆனால் அந்த 2 ரூபாய் வச்சிருந்த அந்த விதவை ஏன் ஆதாரம் கர்த்தர் இல்லையா? என்ன போஷிக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு பண்ணுறா. 2 காசுன்றது அப்போக்கு ஒரு 200 ரூபாய் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஒரு வாரம் சாப்பாடு வந்திருக்குமா? அது என்ன பண்ணுறா? என்னை போஷிக்கிறது யார்? கர்த்தர். நான் இதை கர்த்தருக்கு இதை மனப்பூர்வமாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன போஷிக்க நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதை மாதிரி நினச்சி அந்த 2 ரூபாய் கொடுக்குறா. அப்போ துவக்கத்திலிருந்து தேவன் காணிக்கை கொடுக்குறத விருப்பப்படுறாங்க. அது எப்படி கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்றது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? முதல்லையும் கொடுக்கணும், அதை பெஸ்ட்டாகவும் கொடுக்கணும், அதை அதிகமாகவும் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாங்க. அப்படி கொடுக்குறவங்க கண்டிப்பாக மகிமையாக அவங்க தேவைகள் சந்திக்கப்படுது. கர்த்தர் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சா நம்ம என்னெல்லாம் செய்வோம் அவங்களுக்கு. அப்போ கர்த்தருக்கே நம்ம கொடுக்குறது பிரியமாக இருக்குதுன்னா, காணிக்கை கொடுக்குறது பிரியமாக இருக்குதுன்னா, கர்த்தர் எப்படி நம்மளை ஆஸ்வதிப்பார் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். முதல்ல பாவன்ற வார்த்தை அங்கே வருது. எது பாவம்னு சொல்கிறாரு? நன்மை செய்யாமங்கிறது பாவம்னு சொல்கிறாரு. அப்போ நன்மை எந்த நன்மை செய்யலாம? கர்த்தருக்கு பிரியமாக கொடுக்கல, உற்சாகமாக கொடுக்கல, பெஸ்ட்டாக கொடுக்கல. அது என்ன பண்ணுறாரு? பாவம்ன்றாரு. கர்த்தரை விசுவாசிக்கலை, மெயின் அதுதான். தனக்கு அடுத்த வருஷம் இந்த விதை நெல்லுப்பா, இது பெஸ்ட்டு, இதை கொடுத்துட்டாக்கா அடுத்த வருஷம் எப்படி விளைய வைக்க முடியும், எப்படி லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சான் இல்லையா அவன்? அதுதான் பாவம். இப்போ பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோன்றாரு. அப்போ நான் யோசித்தேன், வாசற்படியில் பாவம் இருந்துச்சுன்னா
அதை நம்ம என்ன பண்ணுவோம், வாசப்படி தாண்டி தான் வெளியே போவோம். அப்போ பாவத்தோடு வெளியே போனால் அப்போ நம்ம கையை தொடுறதெல்லாம் சாபமாக இருக்கும், லாபமாக இருக்காது, அதில் ஆசீர்வாதம் இருக்காது இல்லைங்களா? அதே மாதிரி அந்த வாசற்படி தாண்டி தான் நம்ம உள்ளே வர முடியும், அந்த பாவத்தை தாண்டி தான் உள்ளே வர முடியும். அப்போ வீட்டுக்குள்ளேயும் அப்பமும் எண்ணெயும் ஆசீர்வாதமாக இருக்குமா? வீட்டில் தங்குமா? தேவைகள் சந்திக்கப்படுமா? எவ்வளோ சம்பாரிச்சுன்னு வந்தாலும் வர்றது எப்படி போகிறதுனே தெரிலன்றாங்களே. ஏன்? இதுதான் அங்கே. இதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கணும். ஆபேலையும் காயின் கொலை பண்ணலாங்க, அங்கே கொலையும் நடக்கலை. அப்போது கர்த்தர் சொல்லும் போது விபச்சாரம் இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, எந்த பாவமும் அங்கே இல்லை இல்லைங்களா? இப்போ 10 கட்டிலில் வர்ற மாதிரி எதுவுமே அங்கே இல்லை. அப்போ நன்மை செய்யாததே பாவம் அப்படின்னு முத அந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்கிறாரு. அது வாசற்படியில் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போனா நீ வெளியில் போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நீ உன் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எந்த பயிர் நெல் எடுத்து வச்சானோ அதையே தேவன் சொல்கிறாரு பாருங்க. 4:12 நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. எந்த விதை நெல்லை நம்பி எடுத்து வச்சானோ அந்த விதை நெல்லை பூமியில் போட்டால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்றாரு. நீதிமொழிகளில் வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு கர்த்தர் சொல்லுவாங்க. நன்மை செய்கிறது கொடுக்கறது வந்து கர்த்தர் ரொம்ப விருப்பப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அதிகமாக, இப்போ ஒரு 5000 ரூபாய் புடவை எடுக்கிறோம், நம்ம புடவை 5000 ரூபாய் எடுக்கிறோம், ஆனால் ஒரு விசுவாசி அவங்க வீட்டில் வந்து அரிசி வாங்கவே இல்லாமல் இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது அவங்களுக்கு கொடுக்கலாம். மொத்தமாக கொடுக்கலனாலும் 2000 புடவை வாங்கிக்கலாம், இந்த 3000 ரூபாய் அரிசி ரேஷன் வாங்கிக்கிங்க. இது கர்த்தர் விரும்புகிறாங்க. அது அப்படி செய்யும் போது நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா. இன்னொன்று இருக்குது நீதிமொழிகளில், அதை நம்ம அதெல்லாம் தியானிக்கும் போது பார்க்கலாம். இங்கே இந்த வார்த்தை வந்ததுக்காக நம்ம அதை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம ஒருத்தன் வந்து உதவி கேட்குறான்னா உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யி, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா கொடுக்குறேன்னு சொல்லாத அப்படின்னு வேதத்தில் இருக்கு. அதை நான் தியானிச்சேன். நான் ஏன் கர்த்தர் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவன் போயின்னு இருக்கும்போது வேற ஒருத்தவங்கிட்ட பார்த்துட்டு நம்ம கிட்ட கேட்ட மாதிரி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவன் செய்துட்டானா நம்மளுக்கு வர அந்த மேன்மை அவனுக்கு போயிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாங்க அதெல்லாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பாவம், நன்மை செய்யாதது பாவம். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது உற்சாகத்தோட பிரியமாக சந்தோஷமாக கொடுக்கணும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற வேத தியானம். 5வது அதிகாரத்தை தியானிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் வந்து ஆதாம் ஏவாளோட வம்ச வரலாறு அதை நாங்கள் பார்க்குறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதாமுக்கு வம்ச வரலாறுலேயே முதல் மகன் காயின், அவனுடைய வம்ச வரலாறுலேயே காயினை கர்த்தர் சேர்த்துக்கல. கர்த்தர் காயினுக்கு பதித்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த சேத்தினுடைய வம்ச வரலாறு தான் ஆதாமுக்கு அப்புறம் வருது இல்லைங்களா. ஆபேல் கர்த்தர்கிட்ட போனதுக்கப்புறம் காயின் வந்து ஆதாமுடைய வம்ச வரலாறுலேயே இல்லாமல் பண்ணிட்டாரு. இந்த வம்ச வரலாறுல யாரெல்லாம் இல்லாமல் போனாங்களோ அவங்க தான் வந்து பிசாசுக்கு சொந்தமானவங்களா மாறுறாங்க. அவங்க யாரெல்லாம் கர்த்தர் வம்ச வரலாறுலேருந்து எடுக்கிறாரோ அவங்கள எல்லாரையும் பிசாசு என்ன பண்ணுறான், தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கிறான். கர்த்தர் வேண்டான்னு ஒதுக்கணுங்களை எல்லாரையும் பிசாசு சேர்த்துக்கிட்டு அந்த மனிதர்கள் மூலியமாக தான் அவனுடைய இங்கே வந்து மண்ணை வச்சு கல்லை வச்சு சூரியனை சந்திரனை வச்சு வணங்க வச்சு அவனை தன்னை தெய்வமாக காமிச்சுக்கிறான்.
அந்த ஆராதனை கூட அவனுக்கு போகிறதே கிடையாது. ஒரு கல்லை வச்சு வணங்குறாங்க அப்படின்னா அந்த கல் என்ன பண்ணிடும், கர்த்தர்கிட்ட சொல்லிவிடும், அப்பா கர்த்தாவே சிருஷ்டி கர்த்தரே, இவனுங்க செய்கிற அக்கிரமத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, மகிமையெல்லாம் உங்களுக்கு தான், என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு கல் சொல்லிடும். ஏன்னா கல்லுக்கு தெரியும் சிருஷ்டி கர்த்தர் ஏசப்பா தான்னு. ஒருத்தர் மரத்தை வச்சு அங்கே வணங்குறாங்க, ஒரு மரத்தை வணங்குறாங்கன்னா அது சொல்லிடும், ஐயோ என்னை படைத்த சிருஷ்டி கர்த்தரே, இந்த பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு அந்த மரம் சொல்லிடும். அதே மாதிரி தான் சூரியன் சந்திரன் எல்லாம் வச்சு வணங்குறாங்கல்ல, இந்த பூமி பூஜை அப்படியெல்லாம் சொல்லி வணங்குறாங்களா, அதுங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிருஷ்டி கர்த்தர் யாருன்னு தெரியும். ஐயோ படைத்தவர் அவரை விட்டுட்டு இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சிருஷ்டி கர்த்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்கெல்லாம் சங்கீதத்தில் இருக்கு, சிருஷ்டிப்பெல்லாம் அவரை பார்க்க ஆவலாக ஏங்கி காத்துட்டு இருக்கான். மனிதர்கள் அவரை நம்மளை நேசிக்கிற நம்ம அவர் காத்துனுக்குறோமோ இல்லையோ, அவர் அந்த சிருஷ்டிகள்லாம் ஏங்கினுக்கு தான் நம்மளை மொத உண்டாக்குனவர் எப்போ வருவார் அப்படின்ட்டு. ஏன்னா இவனுங்க பண்ணுறது தாங்க முடியலல்ல. மரத்தை வணங்குறானுங்க, சமுத்திரத்தை சூரிய சந்திரனை வணங்குறானுங்க. இந்த கொடுமையிலெல்லாம் இருந்து சீக்கிரம் வந்து எங்களை காப்பாற்று கர்த்தா சிருஷ்டி கர்த்தரே அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து ஏங்கினுக்குறாங்க. பாவம் இயற்கைகள். நம்மெல்லாம் மனவாட்டிகள் அப்படி ஏங்கி இருக்கிறோமா, கர்த்தர் வர சூத்திரம். அப்போது இந்த இடத்துல பார்த்தாக்கா காயினோட வம்ச வரலாறையே ஆதாமுடைய வம்ச வரலாறோட தேவன் சேர்க்கலை. அப்போ எதெல்லாம் கர்த்தர் கழிச்சு விடுறாரோ அதெல்லாம் பிசாசுக்கு சொந்தமாகுது. இப்போ வரலையும் அவங்க தான் வந்து துஷ்டர்களாய் பிசாசுக்கு சேவை செய்கிறவங்களா மாறிட்டாங்க. இன்னும் வரலையும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ஏனோக்கு வந்து 7வது தலைமுறையில் கர்த்தரை வந்து சிருஷ்டி கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை ஆகுது. ஆனாலும் 300 வருஷம் கர்த்தரோடவே வாழ்கிறாரு. நான் இது வந்து ஏனோக்கை பற்றி நம்ம பார்க்கறதுனால சொல்கிறேன். எனக்கு நடக்கிறதுனால அதை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுன்றதுனால. இப்போ நான் ஸ்கூலுக்கு போனேன்னா கிளாஸ் லீடர் மாத்திரம் இல்லை, நான் ஸ்கூல் லீடரும் நான் தான். நல்லா படிக்குவேன், கிளாஸ்லேயும் நம்பர் 1, ஸ்கூல்லேயும் நம்பர் 1, பாடுறது, டான்ஸு, படிக்கிறது எல்லாத்துலேயுமே நம்பர் 1 ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆஃபீஸ் எங்கள் ஹெச்எம் சாரோட ஃபுல் பொறுப்பு. அது எல்லாத்தையுமே 8 கிளாஸ் எங்களுக்கு 8th வரலையும் நாங்கள் எங்கள் ஊரில் அது 8ஓட ஃபைலு, கிளாஸோட ஃபைலையும் சாருங்களது டீச்சர்ஸ் அவங்களது ஃபைலெல்லாம் இருக்கும்ல, அது ஃபுல்லும் எந்தெந்த இடத்துல என்னென்ன எங்கெங்கே இருக்குது அந்த ஹெச்எம் என்கிட்ட கேட்டாங்கன்னா அது அப்படியே கரெக்டாக எடுத்து கொடுக்குவேன். அதனாலே என்ன நான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ப்ரேயரெல்லாம் பண்ணுவோம் அப்பயே அவங்களுக்கு. அந்த என்ன சின்ன பொண்ணு 8th படித்தா அப்படி இருக்கும், எந்த வயசு. அவங்க பர்சனல் குடும்பத்தில் நடக்கிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லி இதுக்காக ப்ரேயர் பண்ணுமா சாமிக்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. நான் ப்ரேயர் பண்ணுவேன், அது சரியாயிடுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. அதை மாதிரி சின்ன பிள்ளைலேருந்து ஏசப்பா என்ன மகிமையாக வழி நடத்திட்டு வந்தாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த இன்டர்வல் இருக்குதுல்ல, ஸ்கூலில் இன்டர்வல் விடுவாங்கள்ல, 1/2 hour விடுவாங்களா, இப்போ எனக்கு தெரியல எனக்கு. அது என்ன பண்ணுவார் கர்த்தர், என்ன பண்ணுவாங்க, என்ன கூட்டின்னு போயிடுவாங்க. நாங்கள் 2 பேர் பேசிகிட்டே போயிடுவோம். நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறனோ அதை மாதிரி நான் கர்த்தர் பேசுறது எனக்கு தெரியும். நான் ஒரு பதில் சொல்ல, ஐயோ அந்த மகிமையெல்லாம் வந்து நான் ஏதோ வேறு எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கும் எனக்கு. கரெக்டாக பெல் அடிக்கிறதுக்கும் நான் ஸ்கூல் வாசல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். எனக்கு டெய்லியும் கேப் இருக்க மாதிரி டெய்லியும் நடக்கும். எங்கேயோ இருந்தோமே, எப்படி இங்கே வந்தேன், ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கும் வாசலில் வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கே அப்படின்னு யோசனையே அப்பாட்ட கேட்பேன். அப்பா இப்போ தானேப்பா எங்கேயோ இருந்தோம் நம்ம, அதுக்குள்ளே கொண்டாந்து ஸ்கூலில் எப்படிப்பா விட்டீங்க
அப்படின்னு கற்றுட்டு கேட்டுக்கினே உள்ளே போய் உட்காருவேன் நான் பெஞ்சில். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது இல்லையா? அது இப்போ தான் நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெளியே சொல்கிறேன் இதெல்லாம். ஏன்னா ஏனோக்கு 300 வருஷம் சஞ்சரித்தார், வாழ்ந்தார் அப்படின்னு. இது மாதிரி தான் வாழ்ந்திருப்பார். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால ஏனோக்கு கூட அப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. சிருஷ்டிகர்த்தர் தான் நம்ம தேவன், நம்மளோட பேசுகிறவர் அப்படின்னு ஏனோக்கு தெரிஞ்சுக்கினாரு. அதை கர்த்தர் அவரோடவே அவரை கூட்டின்னு போயிட்டாரு அப்படின்னு நம்ம காணாமல் போயிட்டாரு. அங்கே முத ரகசிய வருகை நடக்குது. அல்லேலூயா, ஆமீன். அடுத்தது பார்த்தாக்கா அந்த ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, அதுக்கப்புறமா நோவா பிறகுறாங்க 10வது தலைமுறையில். 6ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் அதிகமாக ஆகுறாங்க. அப்போ பாவம் பெருகுது. நான் இந்த வேதத்திலேயே இந்த ஒரு வசனம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிது. ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு வசனமாக இருந்தது. இந்த வசனம் நான் படித்து ரொம்ப என் மனசு அழுதுது, மனசு வலியாக வந்தது. நமக்காகவே எல்லாத்தையும் பார்த்து 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 இது நல்லது, இது நல்லது, இது நல்லது, என் பிள்ளைக்கு இது நல்லது, என் பிள்ளைக்கு இது நல்லது, என் பிள்ளைக்கு இது நல்லது அப்படின்னு பார்த்து 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 கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவையும் நமக்காகவே அவ்வளோ அழகா நம்ம நல்லதுக்குன்னே பார்த்து பார்த்து படைத்த கர்த்தர் நம்மளையும் அவ்வளோ அழகா மகிமையா அவரை மாதிரியே நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களையும் உறுப்புகளையும் கர்த்தர் படைச்ச விதத்தை பார்த்தா அவ்வளோ அன்பு இருக்கும், இரக்கம், நேசம் இருக்கும். அப்படியேப்பட்ட தேவன் நான் ஏன்டா அந்த மனுஷனை உண்டாக்குனேன் அப்படின்னு நினைச்சு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம், வசனப்பட்டாராம். அது என்னால் அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல. நான் கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இந்த மாதிரி நாங்கள் நடந்துக்க கூடாது, உங்களுக்கிட்ட எங்களை குறித்து ஏன் இவங்களை தெரிஞ்சுக்கணுமே, இவங்களை ஏன்டா நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக, எந்த தரிசனத்தோடு இவங்களை நம்மளை தெரிஞ்சுக்கணுமோ இதை அவங்க செய்யலேன்னு நீங்கள் எங்களை நினச்சி வசனப்படவோ வருத்தப்படவோ கூடாதாப்பா. அந்த மனஸ்தாபமோ அந்த வருத்தமோ எங்களை நினச்சி நமக்கு வந்துடவே கூடாது. நான் அப்படி வர விட மாட்டேன்ப்பா, நான் உங்களுக்கு பிரியமாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தர் மனசை என்னால் எவ்வளோ அவர் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ, அவர் காயத்துக்கு, அவர் மன காயத்துக்கு மருந்தாக நான் இருக்க முடியுமோ அவ்வளோ கர்த்தருக்கு நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் எவ்வளோ சென்சிட்டிவானவர் தெரியுமா? அவர் அன்பு எப்படி தெரியுமா? அப்படியே உருகும் ஐஸ் மாதிரி. நம்ம தேவன் எவ்வளோ பயங்கரமானவரோ அதை விட அதிகம் மனது இறக்குவானவர். தன்னை நேசிக்கிறவங்க அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போனால் அவர் இதயம் அப்படி உருகுதாமா. அந்த அன்புல இருந்து தான் அவர் நீதி நியாயம் உள்ளவர்னா அப்படின்றதுனால மட்டும்தான் அவரால் நமக்கு தண்டனை கொடுக்க முடியுது, நம்ம கிட்டேருந்து அவரால் தூரம் போக முடியுதே தவிர அவர் அன்பு நம்மளை ஒரு நாளும் விடுறதே கிடையாது. 6வது அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் இல்லாமல் இருந்தார் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. நம்ம அடிக்கடி சொல்லணும் ஆச்சுங்களா, நம்முடைய சிருஷ்டிகர்த்தர்கிட்ட, நம்முடைய இரட்சகர்கிட்ட, நம்முடைய நேசர் ஆவியானவர்கிட்ட நம்ம சொல்லணும், அப்பா எந்த தரிசனத்தோடு எங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்ப்பா, நீங்கள் எங்களை நம்புங்க, ஆவியானவரே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க
எங்கள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லணும். அதுதான் நம்ம அவர் மருந்து, காயத்துக்கு மருந்து மாதிரி. அவர் அவ்வளோ அவர் அன்புக்கு அளவு கிடையாது தெரியுமா. ஏசப்பாவை முத்தமிடணும் ஒவ்வொரு நாளும். இல்லையா? 7ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 இது எல்லாமே நோவாவை பற்றியவே இருக்கும். அதனால் நம்ம 10 வரலையும் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, நோவாவை கூப்பிட்றாங்க. உலக ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. அதை பார்க்கவே முடியல கர்த்தருக்கு. அதனால என்ன பண்ணுறாரு, அவ்வளோ உலகம் முழுவதும் அவ்வளோ கெட்டவங்க இருந்தாலும் ஒரு நீதிமான் கண்ணுக்கு தெரியுது பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தனியாக பார்க்குறாங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா. பூமியிலேயே நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார், கர்த்தர் கண்டார்னு இருக்குது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்த்து அழிக்க வேண்டியது தானே. அந்த ஒருத்தனுக்காக அவன் குடும்பத்தையும் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, நான் மழையினால உலகத்தை முழுசுமாக அழிச்சிட்டு போகிறேன். அவங்க அக்கிரமம் எனக்கு அது ரொம்ப இருக்குது. எனக்கு நான் அழிக்க போகிறேன். நீ உன்னை நான் நீதிமானா உத்தமனா பார்த்துருக்கேன். நீ ஒரு பெட்டகம் செய், பெட்டகம்னா ஒரு கப்பல் செய். அதில் அதில் பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றிலுமே ஜோடி ஜோடியாக எடுத்து உன்னோட கூட அந்த கப்பலுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு. அதை எப்படி நீளம், அகலம், உயரம் எப்படி கட்டணுன்ற ஒரு வரைமுறைகளை கர்த்தர் சொல்கிறாங்க. 3 ஸ்டெப்பாக 3 அப்ஸ்டர் கட்ட வைக்கிறாங்க கர்த்தர். அதை கிட்டத்தட்ட 100 வருஷமாக கட்டன்னு தான் சொல்கிறாங்க. பூமி நினைக்க மூடு பனியும் நதியும் ஆறுகளையும் சமுத்திரம் தான் கர்த்தர் படைச்சாங்களே தவிர மழை இல்லை. நோவா காலம் வரலையும் மழை கிடையாது. அதனால தான் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வானத்துலேருந்து தண்ணி வரப்போதாம்மா, அழிக்க போகிறாராம் கர்த்தர். ஏன்னா அது வழி நடக்காத ஒன்று அது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பரியாசம் பண்ணுறாங்க, நம்பலாத. நம்ம அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன டைம் வரலையும் பார்க்குறாங்க, யாரும் வரல. மிருகங்கள்லாம் தானாக உள்ளே போகுது, அது கூட பார்த்த அறிவு இல்லை ஜனங்களுக்கு. ஏன் அறிவு இல்லை அப்படின்னா, எந்த இடத்துல பாவம் இருக்கோ அங்கே ஞானம் இருக்காது, விவேகம் இருக்காது. ஞானம் இல்லாத இடத்துல பாவம் இருக்குன்னு நம்ம தெரிவிக்கலாம். அவ்வளோ பாவம், அக்கிரமம், அநியாயம் செஞ்சிருந்தா கூட இந்த மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம், இவங்க போனதுக்கப்புறம் கூட கர்த்தரை மனசு கேட்காம எவனாவது பாவத்தை விட்டுட்டு எவனாவது ஒருத்தனாவது வருவானான்ட்டு என்ன பண்ணுறாரு, ஏக்கத்தோட இன்னும் கூட ஒரு வாரம் அப்படியே அவரால் அந்த கதவை சாத்த முடியாமல் அப்படியே பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த 7 நாளும் சமயம் கொடுத்து கூட, சான்ஸ் கொடுத்து கூட ஒரு வாரம், அப்போ கூட ஒருத்தர் கூட வரல. அப்போ தான் கர்த்தர் போயிட்டு அவராக கதவை மூடுறாரு. அல்லேலூயா, ஆமென். அப்போது கீழே இருக்கிற தண்ணி, மேலே இருக்கிற மதுகு எல்லாத்தையுமே திறக்கிறாங்க. 40 நாள் மழை, பெருவெல்லம். எனக்கு தெரிஞ்சு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த பெட்டகம் என்ன பாடுபட்டிருக்கோம் அந்த தண்ணியில். இப்போ நம்ம வர்ற மழை மாதிரியெல்லாம் வரல, அப்படி திறந்தே விட்டுறாரு மொத்தமாக. இரவும் பகலும் 40 நாள். ஆனால் அது வடிறது 1 வருஷம் 10 நாள் ஆகுது எக்ஸ்ட்ரா. வேதம் சொல்லுது, பெரிய பெரிய மலைக்கு மேலே 15 அடி உயரத்தில் இந்த கப்பல் இருந்துச்சான். இப்போக்கி பூமியில் எது பெரிய மலை, எவரெஸ்டா? அதுக்கு மேலே 15 அடி மேலே இந்த பெட்டகம் இருந்திருக்குன்னா அது எப்படி இங்கே முடியும்? அது எப்படி சாத்தியமாச்சு? எவ்வளோ அலை வந்திருக்கும், இப்படியெல்லாம் போயிருக்கும் இல்லைங்களா? அது எப்படி கர்த்தர் அழகா அவர் கரத்திலே வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அதை. அல்லேலூயா, ஆமென். கடல் அமைதியாக இருந்தால் தான் கப்பலுங்கெல்லாம் போகும்.
கடல் கொந்தளிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி போகாதீங்க, கப்பல் போகாதீங்க, போட்டு போகாதீங்க இல்லையா, அப்படி சொல்லிடுவாங்க, இங்கே புயல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதியாகமம் 7:11 600ஆம் வருஷம் 2வது மாதம் 17ஆம் தேதியில் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. யார்? நோவா. 8:13 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 14 பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வருஷம் 10 நாள் அந்த கப்பல் பெட்டகம் வந்து தண்ணி மேலவே இருந்திருக்குது, அந்த வட்டுறதுக்கு, தண்ணி வத்துறதுக்கு. அப்போ அவ்வளவோ அந்த பெட்டகம் கதவு கர்த்தர் சாத்தினதுனால அந்த தண்ணி உள்ளே போல அந்த பெட்டகத்திலிருந்தும் எவ்வளோ ஒரு ஆடு மாடு அது உள்ளகிற மிருகம் எல்லாமும் எப்படி இப்படி 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 சாஞ்சிருந்தா என்ன மாதிரி ஆயிருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கர்த்தர் தான் அந்த பெட்டகத்தை கையில் வச்சுருந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன். 9ஆம் அதிகாரத்தில் நோவாவையும் ஒரு குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். ஏன் வந்து கர்த்தர் வந்து முத படைத்த ஆதாம் ஏவாளுக்கிட்ட வந்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஏன் சொல்லலை? வாலிப வயசாக படித்தாலும் அன்றைக்கி தான் அவங்க பிறந்த ஒரு நாள் குழந்தைங்க. அதனால தான் கர்த்தர் அந்த வயசு வர வரலையும் அதை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்ட்டு நோவாக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்த தான் முத அவங்களுக்கு வந்து ஜீவ ஜந்துக்கள் கூட உங்களுக்கு உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. காலத்தில் தான் வந்து நான்வெஜ் வருது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கர்த்தருக்கு. என்ன இது நம்ம ஃபுல்லு தண்ணியில் அடிச்சது கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்ம வந்து முழுமையாக தண்ணியில் அழிக்கக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, மேகத்தில் மழை வரும் போதெல்லாம் மேகத்தில் வானவில் நான் வந்து உனக்கு உடன்படிக்கையாக வைக்கிறேன், இனியும் வந்து இந்த மனிதர்களை தண்ணினால் அழிக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கர்த்தர் அங்கே நோவாவுக்கு உடன்படிக்கையை செய்கிறாரு. இன்னும் கூட அதை வந்து கர்த்தர் பரலோகத்தில் அந்த வானவில் முன்னாடி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் படைத்த ஜனங்கள், மிருகங்கள், அவரு படைத்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாரையும் அவராக வந்து கோவத்தில் தண்ணின்னு அழிச்சார் இல்லையா, அந்த வலி அவருக்கு இருக்கும். அதை இனி அந்த அடையாளத்துக்காக அந்த வானவில் இன்னும் பரலோகத்தில் மேலே அவருக்கு அடையாளமாக வச்சுருக்கிறாரு. அது வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். அதை மழை வந்துச்சுன்னா போதும், அது வானவில் வந்துடும் இல்லைங்களா, ரெயின்போ வரும் இல்லைங்களா. நம்ம தேவன் எப்படி சக்தி உள்ள உண்மையான தேவன் தெரியுது இல்லைங்களா. நோவா காலத்தில் சொன்னது இப்போ நம்ம கண்ணு மழை வந்த வானத்தில் வானவில பார்க்குறோம் நம்ம. அல்லேலூயா, ஆமென். ஆமாம். அப்புறமா கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அது நோவா கூட பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம தப்பு செஞ்சால் கூட நம்மளும் இப்படி தான் அழிச்சிருவாரா அப்படின்னு கூட நோவா நினச்சிருக்கலாம். அதனால கூட கர்த்தர் அதை அப்படியே சொல்லியிருக்கலாம். நோவா செஞ்ச தவறை வந்து கர்த்தர் மூடி மறைக்காமல் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க திராட்சை தோட்டத்தை வந்து பயிர் செய்கிறாங்க. நோவா என்ன பண்ணுறான், விரிச்சு குடிச்சு தன்னுடைய வஸ்திரம் விலகிறது கூட தெரியாமல் என்ன பண்ணுறான், படுத்திருக்கிறான் நம்ம பார்க்குறோம். அது வந்து பாவம், அவன் செஞ்சு தவறு. அது நமக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் எல்லாத்துக்குமே. நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம ஆத்ம பலனுக்கும் சரீர பலனுக்கு தான் சாப்பிட்ணும் இல்லைங்களா. அதை விட்டுட்டு அந்த வேதத்தில் இருக்குல்ல, போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்தி வைன்னு சொல்லுவார் கர்த்தர் இல்லைங்களா. ஆமாம், போஜன பிரியராக நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப டேஞ்சர். நோவாக்கு அங்கே அப்படி அவன் வந்து அப்படி வெறி கொண்டு அதை திராட்சை ரசத்தை குடித்ததுனால தான் என்ன பண்ணுறான், வஸ்திரமே தன்னை விட்டு விலகி இருக்குது தெரியாமல் அவன் படுத்ததுனால அங்கே ஒரு பாவ காரியம் நடக்குது இல்லையா.
அவங்களுக்கு சேம் காம் யாபேத் 3 பேர் இல்லையா? அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அங்கே தெரியுது. காமை சபிக்காம, ஏன்னா கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு முன்னாடியே இல்லையா? நோவாவையும் 3 பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதித்ததுனால காமை ஒரு வந்து சபிக்க முடியல. அப்போ கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவங்கள சபிக்கவும் முடியாது எந்த மனுஷனாலையும். கர்த்தர் சபிச்சவங்கள நம்ம எவ்வளோதான் பணம் வாய்ப்பு உதவி செஞ்சாலும் அவன் வந்து உருப்படவே மாட்டான். ஏன்னா அது கர்த்தரே கொடுத்த சாபம். அதனால நம்ம அதில் கூட நம்ம யாரை சபிக்கிறோம், யாரை ஆசீர்வதிக்கிறோன்றது கூட நமக்கு தெரியணும். ஆசீர்வாதம் எல்லாரையும் செய்யலாம், ஆனால் கர்த்தர் எல்லாரும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தகுதி இல்லைன்னா நம்மக்கிட்டே வந்துடும். அதே மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவங்கள வேற பொறாமையினாலேயோ அப்படி சபிச்சாக்கா அது கூட பலிக்காது தேவ பிள்ளைகளுக்கு. அதனால் நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா? 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நோவாவுடைய பிள்ளைகளோட வம்ச வரலாறு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவங்க பார்த்தாக்கா சேம், காம், யாபேத் 3 பேர். யாபத்தோட குமாரர் யாருன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல மாகோகு, தூபால், மேஷேக்கு அப்படி இவங்கதெல்லாம் வருவாங்க. இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தாக்கா நம்ம எசேக்கியேல் 37, 38 இவங்க எல்லாமே இவங்களை பற்றியெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. இவங்க வந்து என்ன ஒரு மனவேதனை அப்படின்னா, நோவாவோட பிள்ளைகள் 3 பேருமே ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை. அந்த சேமோட சன்னதியிலிருந்து தான் ஆபிரகாம் வராரு. அதை நம்ம வந்து 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம் ஆச்சுங்களா? ஆமென். இந்த 10ஆம் அதிகாரம் வரலையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நம்ம நாளைக்கு 11ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எத்தனை அதிகாரங்கள் வரலையும் வேத தியானத்தை நம்மளுக்கு சொல்லித்தந்து கற்றுத்தராங்க. நம்ம கவனமாக கேட்கலாம். நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, எப்பவும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக, அவருக்கு பயந்து அவர் அன்பு செஞ்சு அவர் வழியில் நம்ம நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். பரலோக பாதை எங்கே